பிரதமர் மோடி குறிப்பா தமிழ்நாட்டில் அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல ரெண்டு வைக்கிறாரு. வாரிசு அரசியல், ஊழல் எதிர்ப்புன்னு. இது ரெண்டும் இந்தியா கூட்டணியை ஒரு எதிர்கொள்றதுக்கு சிக்கல் இருக்கிறதா? இதுக்கு உங்களோட பதில் என்ன? இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வாரிசு அரசியல் வந்து ரெண்டு விஷயமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, வாரிசு அரசியலை பத்தி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு பாஜக எந்தவித அந்த 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 இதை இழந்துட்டாங்க அவங்க. ஏன்னா இங்க பக்கத்துல அவங்க கர்நாடகால ஆட்சி இழந்தாங்க, சமீபத்தில் ஆட்சி இழந்தாங்க. அங்க ஆட்சியை இழந்த அப்போ முதலமைச்சர் வந்து முன்னாள் முதல்வர் ஒரு பொம்மையுடைய பையன் தான் அவரு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற பாஜகவுடைய தலைவர் வந்து யாருன்னா அவர் எடியூரப்பா, முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவோட பையன் தான். அங்கேயே கர்நாடகாவில் வாரிசு அரசியல் தான். பக்கத்துல ஆந்திராவுடைய பாஜகவுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பெரிய ஆளுமை நம்முடைய என்டிஆர் அவங்களுடைய மகர் புரந்தேஸ்வரி, அவங்க தான் வந்து அங்க பிஜேபி தலைவர். நீங்க மேல மகாராஷ்டிராக்கு போங்க, மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், அவர் யாருன்னு முன்னாள் ஒரு முக்கியமான பாஜகவுடைய மகன் தான் அவர். நீங்க பிஜேபியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12 விழுக்காடு யாருன்னா முன்னாள் பாஜக எம்பிக்கள், அமைச்சர்கள், முக்கிய தலைவருடைய மகன்கள் தான் இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. பிசிசிஐ உடைய கண்ட்ரோலிங் ஹெட் யாருங்க? ஜெய்ஷா, அமித்ஷாவுடைய பையன் மகன். நீங்க நான் கேட்கறேன், நானு கிரிக்கெட்ல அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்க கபில் தேவ் இருக்கிறார், கவாஸ்கர் இருக்கிறார், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டிங் மைண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பிசிசிஐ நடத்த மாட்டாங்களா? அந்த பையன் வந்து மட்டையை கூட பிடிக்க தெரியலங்க பேட். நான் இதுல பார்த்தேன். நான் இப்படிப்பட்ட ஒரு நபரை போய் நீங்க கிரிக்கெட்டிங் ஹெட்டா போட்டிருக்கிறீங்க. நீங்க நெப்போட்டிசம் பத்தி வாரிசு பேசுறதுக்கு உண்டான எந்த வித அருகையதையும் நீங்க பாஜக கிடையாது. முழுமையா இது இது வந்து மக்களை வந்து திசை திருப்பதற்கு உண்டான இதை தவிர அவங்க வேற எந்த குற்றச்சாட்டும் இந்தியா கூட்டணி மேல சொல்ல முடியாது. அதுக்காண்டி சொல்லியிருக்கிறாங்க.